ஹலோ ஹாய் விவேஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பத்தி. T20 வேர்ல்டு கப் உங்களுக்கே தெரியும், எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்தியா 76 ரன் வித்தியாசத்துல தோல்வியே தழுவி இருக்கு. இது நமக்கு பெரிய அடி, பெரிய அடி இந்த வேர்ல்டு கப்ல. ஏன்னா டோட்டலாவே 3 மேட்சஸ் தான் இந்த இந்த சூப்பர் 8 இதுல இருக்குது. சூப்பர் 8 இது ஃபர்ஸ்ட்ல ரன் ரேட்ல 3.28 ரன் ரேட்ல நம்ம மைனஸ்ல இப்போ இருக்கோம். அடுத்த 2 மேட்ச் நம்ம ஜிம்பாப்வே கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட கண்டிப்பா நம்ம ஜெயிச்சாகணும். இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நல்லா போச்சு, அவங்களோட இதுல விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இதுலேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னா அவுட் ஆகி கடைசியில் சுபம் திவே மட்டும் 42 ரன் எடுத்து இந்த டாப் 11 பேட்ஸ்மேன், அதாவது பேட்ஸ்மேன் பவுலர், நம்ம பேட்ஸ்மேன்ல 7 இது டக் அவுட்லயே எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. ஒன்னு இஷான் கிஷன் டக் அவுட்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் டக் அவுட்டு, மற்ற 1 ரன் டிஜு வர்மா, அபிஷேக் சர்மா 13 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு 18 ரன்ல சூரியகுமார் அவுட் ஆயிட்டாங்க. இதுல சிவம் துபே அவனுதான் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் வரைக்கும் நின்று அவங்களும் அவுட் ஆகி இப்போ இந்தியா லாஸ்டா 76 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, இன்னும் நம்ம பேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இத்தனை மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம லீக் மேட்ச் இந்த இதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இந்த இதுல இந்த இது நமக்கு ஒரு பாடத்தை, ஒரு சூப்பர் 8 இதுல ஒரு நல்ல பாடத்தை இந்திய அணிக்கு போட்டிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம இன்னும் நமக்கு உண்டான செமிஃபைனல் போனதுக்கான முழு பெர்ஃபார்மன்ஸும் இந்திய டீமுக்கு இருக்கு. இன்னும் வர்ற அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வே கூட சென்னையில நடக்குது. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்ச் இருக்கு. அதுல கண்டிப்பா நினைச்சு நம்ம செமிஃபைனல்ல போடுறோம், கப் அடிக்கிறோம். தேங்க்யூ.